வணக்கம் மக்களே, வெல்கம் டு குஹாலயம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்விஸ்டட் பிரிட்ஜ். இது எங்கே இருக்குன்னா நம்ம துபாய் வாட்டர் கேனல் பக்கத்தில் தான் இருக்குது. இது பார்க்க கொஞ்சம் முறுக்குன மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே போய் நடந்து பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கும். நல்ல அழகான ஸ்ட்ரக்சரில் இதை பண்ணியிருக்காங்க. இது அந்த வாட்டர் கேனல் பக்கத்தில் இருக்குதுன்னா தண்ணிக்கு மேலே இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூவும் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஒரு ஈவினிங் போயிருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ நல்ல பார்க்குறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். பக்கத்தில் பாருங்கள், ஃபுல்லாக வாட்டர் தான். ஸோ முன்னாடி வாட்டர் கேனலில் அந்த பிரிட்ஜு கட்டும்போது இதுக்கு அப்புறமா இதை கட்டியிருக்காங்க. முன்னாடி அது மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் முன்னாடி ஒரு 2016லலாம் 17லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பக்கத்து ஃபுல்லாக வெறும் கிரவுண்டாக தான் இருக்கும், ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருக்கும். பில்டிங்ஸ் ஒன்றும் பெருசாக கிடையாது. நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அப்புறம் தான் இங்கே வந்து பார்த்தோம் இப்போது. ஸோ நல்லா இருக்குது இந்த இடம், நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. துபாய் சொல்லவே வேணாம், உங்களுக்கு தெரியும் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி இது பண்ணுவாங்கன்னு. ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாக. பாருங்கள், உள்ளே மேலே வந்து லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்லேருந்து அப்படியே மேலே வந்து வியூஸ் நல்லா பார்க்கலாம். பாருங்கள், இந்த அடியில் அந்த பக்கம் வந்துட்டோம் நாங்கள். இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் வரலாம், அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணலாம், அந்த வாட்டர் அப்படியே க்ராஸ் பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த ஸ்டேஷன்லாம் இருக்குது, வாட்டர் ஸ்டேஷன்லாம் இருக்குது. ஜுமேரா மெரெயின் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன். இங்கே அப்படியே அந்த போட்லாம் போகும், ஆர்டிஏ போட்டு இந்த இதெல்லாம் போகும். நிறைய பெரிய பெரிய இது மாதிரி போட்டெல்லாம் போகும். ஸோ அதெல்லாமும் அங்கே காமிக்கிறேன் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் வரும். ஸோ ஃபுல் வியூ நல்லா இருக்குது. அந்த பக்கம் அந்த பிரிட்ஜு இருக்குது. இங்கே இந்த புர்ஜ் கலிஃபாவும் பார்க்கலாம். இந்த பிரிட்ஜு மேலே பக்கத்தில் ஒரு ட்விஸ்டட் பிரிட்ஜுக்கு பக்கத்து பிரிட்ஜ் இது மேலே ஏறி வந்தீங்கன்னா அப்படியே இந்த புர்ஜ் கலிஃபா வியூ பாருங்கள், நல்லாயிருக்கும் அங்கேருந்து பார்க்குறதுக்கு. இங்கே சைக்கிள் எல்லாம் போகலாம் பக்கத்தில், வாக்கிங்க்கு போகிறதுக்கு, சைக்கிளிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஈவினிங்கில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. ஃபுல் வியூ நல்லா இருக்கும். இந்த சைக்கிள் எல்லாம் போகிறாங்க பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபுல்லாகவே இது. ஸோ எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் போட்லலாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லைனாக போட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஃபுல்லாக இங்கே வாக் பண்ணலாம், ஃபுல் ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க, ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே இருக்குது. அந்த இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா அங்கே உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரிலாம் கலர் கலராக விழுற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த போட்டில் வராங்க. ஃபுல்லாக எல்லாமே ஃபாரினர்ஸ், எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட் தானே. துபாய் உங்களுக்கு தெரியும், ஃபுல் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். ஸோ சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே துபாயில் நிறைய இடம் இருக்குது. அதில் ஒன்று இந்த வாட்டர் கேனல். கண்டிப்பாக நீங்கள் எப்போல்லாம் துபாய் வரீங்களோ அப்போ கண்டிப்பாக இந்த வாட்டர் கேனலை நீங்கள் விசிட் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுவும் வின்டர் சீசன் இப்போது வந்துடும். இன்னும் செப்டம்பர் அக்டோபருக்கு மேலேருந்தே வின்டர் சீசன் தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போட்லெல்லாம் போகும்போது இந்த வாட்டர் கேனல் பக்கம்லாம் நல்ல வியூ இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லாக வின்டரும் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது எல்லாமும் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸோ ஒரு 2 hour 1 hour அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு போட்டை இது பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகலாம். ஃபுல்லாகவே ஈவினிங் அதில் சில சமயம் இதெல்லாம் கொடுப்பாங்க, சில சமயம் இல்லை, முக்கால்வாசி அதில் டின்னர்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இதுதான் டாலரன்ஸ் பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜு மேலே தான் நான் வரும்போது உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இது பக்கத்தில் தான் அந்த ட்விஸ்டட் பிரிட்ஜ் இருக்குது. எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. இது ஃபுல் ஸ்ட்ரெச்சு, நல்லா வாக்கிங்க்கு நல்லாயிருக்கும் ஈவினிங். ஸோ இன்னொன்று போட்டு வருது பாருங்கள், லைனாக வந்துகிட்டே தான் இருக்கும் இங்கே. ஸோ
ஸோ பக்கத்தில் ஃபுல்லாகவே பில்டிங்ஸ் தான் உங்களுக்கு, எல்லாம் ஆஃபீஸ் பில்டிங், ரெசிடென்ஷியல் பில்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ திருப்பி நான் உங்களுக்கு இந்த புர்ஜ் கலிஃபாவை காமிக்கிறேன். ஸோ புர்ஜ் கலிஃபா தான் நம்ம துபாய்க்கு ஒரு ஐகானிக் இதுவே. ஸோ வாக் பண்ணி போகலாம். ஸோ உங்களுக்கு அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பிரிட்ஜில் கீழே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி விடும். அது என்ன எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அது இது அடியில் தான் அந்த போட் எல்லாமே போகுது. இப்போ நம்ம பார்த்த போட் எல்லாமே அந்த இது வழியாக அடியில் வந்துட்டு தான் போகணும். ஸோ அப்போது போட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் விழுறதை வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ அது அழகாக ஆட்டோமேட்டிக் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். அது நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது கிளியராகவே நீங்கள் பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பேர் வாக் பண்ணிட்டு போகிறாங்க, ஜாக் பண்ணிட்டு போகிறாங்க. நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த சம்மர் டைம்லேயே நான் இது பாருங்கள் வாட்டர், இது தான் நான் சொன்னேன். எப்படி இருக்குது பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ், அழகாக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கலர்ஸ் மாறிட்டே இருக்கும், ப்ளூ, ரெட்டு, அது மாதிரி க்ரீனு, அது மாதிரி மாற்றிட்டே இருக்காங்க ஒரு ஃப்ரீக்வன்சியில். இது அடியில் தான் அந்த ஷிப்பு, போட்டு இதெல்லாம் வருது. ஸோ அந்த போட் வரும்போது அது நிறுத்திடுறாங்க. இது நான் உங்களுக்கு ஸ்டில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது விழாது. ஸோ இப்போ விழுது பாருங்கள். இப்போ போட்டு போதா, இப்போ பார்த்துட்டே இருக்க பாருங்கள், போட்டு அப்படியே நிற்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் தாங்க துபாய். ஸோ என்ன அவசியம் வந்து நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கும் ஒரு எந்தூசியாசமாக இருக்கும். ஸோ ஃபர்தர் வீடியோஸும் நாங்களும் போடுவோம். பாருங்கள் அழகாக நிற்குது பாருங்கள். ஸோ சைடில் மட்டும்தான் இப்போ விடும். ஸோ அது போன அப்புறம் ஒரு அந்த பக்கமும் போகணும். அது ரெண்டு பக்கமும், பிரிட்ஜுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கமும் இருக்குது. ஸோ அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போன அப்புறம் அதை திருப்பி வந்து பாருங்கள் இன்னொரு போட்டு வருது பாருங்கள். ஸோ இதுவும் போய் முடித்த அப்புறம் தான் பாருங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். துபாய்னாலே என்ஜாய்மெண்ட் தாங்க. நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, அழகாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா பண்ணியிருக்காங்க துபாய் பாருங்கள், அழகாக போய் பாருங்கள். ஸோ இது போய் முடித்த அப்புறம் திருப்பியும் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும் அழகாக. ஸோ கலர்ஸ் மாறிட்டே இருக்கும். அடுத்தது க்ரீனு அந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கும். ஸோ இதுதாங்க நான் அங்கேருந்து நடந்து வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். டாலரன்ஸ் பிரிட்ஜ் அது பக்கத்தில் தான் இது இருக்குது, இந்த ட்விஸ்டட் பிரிட்ஜ். ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் இது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் நடந்து போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வாக்கிங் ஆச்சு, ரிலாக்ஸ்டாகவும் இருக்கலாம். ஸோ நல்ல இடம் இது. ஸோ அவசியம் வந்து விசிட் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ தண்ணி ஃபுல்லாக வருது பாருங்கள். போட் எதுவும் போகலையா, ஃபுல் தண்ணி வருது. ஸோ அங்கேயே நான் இங்கே நடந்து வந்துட்டேன். நான் உங்களுக்கு இங்கேருந்து இப்போ காமிக்கிறேன். ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாட்டரும் நல்லா கிளியராக தான் இருக்குது. ஸோ திருப்பி இன்னொரு போட்டு போகுது இப்போது. ஸோ லைனாக போயிட்டு தான் இருக்கும். ஸோ அது போகும்போதெல்லாம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இங்கே இருந்தால் பார்த்துட்டே இருக்கலாங்க. போட்டு போயிட்டே தான் இருக்கும், வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள் அழகாக போகுது பாருங்கள். இது எல்லாமே நம்ம பே பண்ணிவிட்டு போகிறோம். ஸோ இது தாங்க வாட்டர் ஃபால்ஸ் பாட்டு விழுந்துட்டுருக்கு. இப்போ நம்ம நைட் வியூ பார்ப்போம். நைட் நாங்கள் வந்து எப்படி இது இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தோம். பாருங்கள் நைட் வியூ எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் பிரிட்ஜு. ஸோ லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும். நைட்டில் வந்து ஈவினிங் வந்து வாக் பண்ணும்போது இங்கே நைட் டைமில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ மேலே போய் நம்ம பார்ப்போம் இப்போது.
மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக லிஃப்ட்டு இருக்கிறது அந்த ஏரியா, அந்த வாக் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணுற ஏரியா, அதெல்லாம் நைட்டில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். மேலே நம்ம புர்ஜ் கலிஃபாவும் பார்க்கலாம். அது இங்கேருந்து பார்க்குறது வந்து நீங்கள் மேலே போய்ட்டும் புர்ஜ் கலிஃபா வியூ பார்க்கலாம். ஸோ இது கீழேருந்து நாங்கள் பார்த்தோம், ஒரு ஸ்டில்லாக எடுத்தோம். அது இது பாருங்கள், முன்னாடி நான் அப்போ காமிச்சதுக்கும் மார்னிங் காமிச்சதுக்கும் நைட் டைமில் காமிக்கிறதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். 6 o'clock லைட்ஸ் எல்லாம் போட்டுடுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா லைட்ஸும் வந்துடுது. ஸோ இப்போ மேலே ஏறி லிஃப்டில் ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபுல் அந்த வாட்டரே சூப்பருங்க. பாருங்கள் புர்ஜ் கலிஃபா பாருங்கள், மின்னுது பாருங்கள் அப்படியே. பாருங்கள் லிஃப்ட்டு திறக்குது. அது அந்த பக்கம், இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நடந்து போகிற பாத் இது. நாங்கள் போகும்போது ஈவினிங் அப்போ யாரும் மேலே ஏறி வரல. ஸோ அதனால் எடுக்கிறதுக்கும் க்ளீனாக இருந்தது. ஸோ நடுவில் பாருங்கள் புர்ஜ் கலிஃபா இங்கேன்னு தெரியும். ஸோ கீழே எப்பயும் போல் போட்டு போயிட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பக்கம் போகிறது. இப்படி வாக் பண்ணி அந்த பக்கம் லிஃப்டில் இறங்கி அந்த பக்கம் போயிடலாம். ஸோ நீட்டாக இருக்குது பாருங்கள், கிளியராக இருக்குது. ஸோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி போட்டு போயிட்டு தான் இருக்குது பாருங்கள். ஸோ அது பாட்டுக்கு நைட்டும் பகலுமாக போயிட்டு தாங்க இருக்குது, ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ வின்டர் டைமில் இந்த போட்லலாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you in next video. Bye for now.